நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க. ஓகேவா? அதாவது இன்றைக்கி காலையில் தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த தேர்வு அப்படிங்கிறது நமக்கு ஆனுவல் பிளானரில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தேதிப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தேர்வானது நமக்கு ஜூன் மாதம் 28ஆம் தேதி தான் நோட்டிஃபிகேஷனே வந்திருக்கும் இல்லையா? ஸோ ஜூன் எண்டில் தான் நோட்டிஃபிகேஷனே வந்திருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 9 நாட்கள் சரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 9 நாட்கள் முன்னாடி, அதாவது ஜூன் மாதம் 20ஆம் தேதியே நமக்கு தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிட்டாங்க. ரைட். அதனால் இன்னையிலேருந்தே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், குரூப் 2 தேர்விற்காக விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? ஸோ குரூப் 2 தேர்வுக்காக விண்ணப்பிக்கலாம். அதேமாரி அப்ளிகேஷனுடைய லாஸ்ட் டேட்டு 1 மந்த் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 19/7, அதாவது ஜூலை மாதம் 19 அப்படிங்கிறது கடைசி தேதி. சரியா? ஸோ ஜூலை 19ங்கிறது கடைசி தேதி. பேமெண்ட்டுக்கும் அன்றைக்கே தான். முன்னாடிலாம் பேமெண்ட்டுக்கு 2 நாள் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. பட் ஆனால் இப்போ அது கிடையாது. பேமெண்ட்டுக்கும் கூட அன்றைக்கே தான் பேமெண்ட் லாஸ்ட் டேட்டுமே. ரைட். ஸோ அப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கான தேர்வு நாம் எதிர்பார்த்ததை விட 9 நாட்கள் முன்னாடியே தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருக்கிறது. இது உண்மை. ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்லேருந்து தான் நாம் இப்போ இந்த தகவலை சேகரிச்சிருக்கிறோம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸாம் டேட்டும் உங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்துறாங்க. சரியா? ஸோ எக்ஸாம் டேட்டுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எப்போ எக்ஸாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா செப்டம்பர் 28 எக்ஸாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ செப்டம்பர் 28 எக்ஸாம் சொல்லியிருப்பாங்க. பட் அதையுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் 14 மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கான டேட்டையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள் கம்மி பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ செப்டம்பர் 28 எக்ஸாம் சொல்லி, ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 14 நாட்கள் முன்கூட்டியே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான டேட்டை கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ நாட்கள் அப்படிங்கிறது கரெக்டாக இன்னையிலேருந்து 100 நாள் அப்படிங்கிறது செப்டம்பர் 28க்கு இருக்கும். ஆனால் இப்போ 100 நாள் கூட கிடையாது, 14 நாள் கம்மியாயிடுச்சதுனால கரெக்டாக இப்போலேருந்து 86 நாள் தான் உங்கள் கையில் இருக்குது. சரியா? ஸோ நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் படித்ததை திருப்பி பார்ப்பதற்கான நாட்கள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் நம்ம ஏற்கனவே குரூப் 4 தேர்வில் சரியாக பண்ணாததுனால டிஎன்பிஎஸ்சியோடைய ஆன்சர் கீ வெளியிட்டதுனால அதுலேயுமே நமக்கு மதிப்பெண்கள் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் எனி டிகிரி வச்சுருக்கக்கூடிய நபர்கள், டிகிரியில் பிஎஸ்டிஎம் வைத்திருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி பிகாம், எக்கனாமிக்ஸ் இந்த டிகிரிலாம் முடித்திருக்கக்கூடிய நபர்கள் பர்டிகுலராக உங்களுக்கு தனித்தனி கோட்டாவில் நிறைய அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ வேக்கண்ட் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேக்கண்ட் எவ்வளோ வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து 2500க்கு மேலே ப்ரிலிம்ஸுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கு இருக்கும். சரியா? அதில் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு 200 வேக்கண்ட்டும், நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் 2300 வேக்கண்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது குறைந்தபட்ச வேக்கண்ட்டு தான். நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு கவுன்சிலிங் போகிறப்பெல்லாம் இது கிட்டத்தட்ட 4000 கூட உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் விஷயம். ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். படித்ததை குரூப் 4 பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதை நம்ம எதுவும் பெருசாக யோசிக்க வேணாம். அதை அப்படியே தூக்கி ஓர வச்சுட்டு குரூப் 2க்கு திரும்பவும் முதல்லேருந்து உங்களுடைய தயாரிப்புகளை நீங்கள் துவங்குங்கள். சரியா? ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கான பயிற்சி வகுப்புகள் நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய சார்பில் விழுப்புரம் கிளையிலையும் கள்ளக்குறிச்சி கிளையிலையும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு பயிற்றுவிக்கப்படுகிறது. ஸோ இந்த பயிற்சி வகுப்புகளில் நீங்கள் கலந்துக்கும் போது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கும்போதே மெயின்ஸுக்கும் சேர்த்து நாம் தயாராகிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்முடைய அகாடமியுடைய ஸ்பெஷலே அதுதான். ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே மெயின்ஸுக்கும் சேர்த்து நீங்கள் பயிற்சி வகுப்புகளுக்கு தயாராகிடலாம். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு இந்த மெயின்ஸ் சீக்கிரமாக வந்ததுனால, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சீக்கிரமாக வந்ததுனால கண்டிப்பாக மெயின்ஸ் எக்ஸாமும் சீக்கிரமாக தான் வரும். அதுலேயும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு தனியாக படிச்சுட்டு அப்புறம் மெயின்ஸுக்கு தனியாக படிக்கிறதை காட்டிலும் ப்ரிலிம்ஸ் கூடவே மெயின்ஸுக்கும் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு அதற்கு 100% சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச்சு நம்ம நாளையிலேருந்து தொடங்குகிறோம். அதாவது 21/6 நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் நாளையிலேருந்து நடக்கும். இந்த டெஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அகாடமியோட நம்பருக்கு, அதாவது அகாடமியோட நம்பர் நான் எழுதுகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9092692941
அகாடமி நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்களுக்கான டெஸ்ட் ஷெட்யூலையோ இல்லை கிளாஸ் பற்றின டீட்டெயிலையுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சியில் ஆஃப்லைன் முறையில் வகுப்புகள் மிக குறைந்த கட்டணத்தில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நிச்சயமாக நம்ம குரூப் 4ல் தவற விட்டதை குரூப் 2ல் பிடிப்போம். நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள். நன்றி.